வணக்கம். கல்வி கதவு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்பொழுது தினம் ஒரு திருக்குறளில் இன்று அந்த குறளை பார்ப்போம். இன்னைக்கு என்ன தேதி? ஏப்ரல் 30. திருக்குறளில் 30வது அதிகாரம் என்ன? வாய்மை. இப்படி தான் ஒவ்வொரு நாளுடைய அதிகாரங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணிருக்கோம். உதாரணத்துக்கு உங்களுடைய பகுதியில் ரூட்டில் பஸ்ஸு போகும், அந்த பஸ் நம்பர் வச்சு கூட நம்ம அதிகாரத்தை இதோ 70 மன்னரை சேர்ந்து விழுதல் அப்படின்ற ஒரு இது தெரிஞ்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். உங்கள் பஸ் நம்பரை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அந்த பஸ் நம்பர் வரும்போதெல்லாம் திருக்குறள் அதிகாரம் ஞாபகம் வரும். சரி, வாய்மையில் ஹரிச்சந்திரன் உண்மையாக இருந்தார், நேர்மையாக பேசினார், உண்மையை பேசினார். ஆனால் திருவள்ளுவர் உண்மை எப்படி பேசணும் அப்படின்றது சொல்கிறார். ஒரு புதுவிதமான கருத்தை சொல்கிறார். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். உண்மை எதுவென்றால் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாதவாறு பேசினால் அது உண்மை என்கிறார். என்ன அருமையான ஒரு விளக்கம். நம்ம என்ன நினைச்சோம்? உண்மையை தான் பேசணும். இப்போ உண்மையை பேசும்போது தான் மற்றவங்களுக்கு தீங்கு தராது. ஆனால் நுணுக்கமாக சொல்கிறார். சில நேரத்தில் ஒரு கருத்தை சொல்லும்போது மற்றவங்களுக்கு தீங்கு தராத பேசினா அது உண்மை என்கிறார். இந்த உண்மைக்கு இதை விட ஒரு சிறந்த விளக்கம் யார் சொல்ல முடியும்? வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வணக்கம். கல்வி கதவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. வணக்கம். தினம் ஒரு குறளை பார்ப்போம். நாளைக்கு மே 1ஆம் தேதி 1னா கடவுள் வாழ்த்து இப்படி வருவோம். அப்போ 30 அதிகாரங்களையும் மனப்பாடம் வைத்துக் கொண்டால் 30 10 300 குறள் நமக்கு தெரிஞ்சிடும் சுலபமாக. அப்புறம் ஈஸியாக சுலபமாக நாம் கற்றுக்கொள்ளலாம்.